வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னோட 22வது நாள் பயணம் ஆரம்பிக்கிறேன். 2262 கிலோமீட்டருக்கு அப்பால சென்னைக்கு தூரத்தில் இருக்கிறேன் நான். இன்னைக்கு நான் மேற்கு வங்காளத்தோட எல்லையை கடப்பேன். 38 கிலோமீட்டரில் நான் இருக்கிறது அலிப்பூர் புர்துவார் அப்படின்ற மாவட்டத்தில் இருந்து நான் கிளம்புறேன். இந்த அலிபுர்துவார் மாவட்டம் வந்து பூட்டானோட கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டூயஸ் ஃபாரஸ்டோட ஏரியாக்கள் நிறைய இருக்கிறது இங்கே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே புலிகள் நடமாட்டமும் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நேற்றே ஒருத்தர் வந்து எனக்கு சொன்னார், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு ரூமில் செட்டில் ஆகிடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் போய் செட்டில் ஆகிடுங்க. நீங்கள் இந்த பார்டரை தாண்டி கிராஸ் பண்ணும்போது டைகர் பேந்தர்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, அதனால் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாவட்டம் 2014 உருவாகிருக்கு. நல்ல ஒரு குளிரான மாவட்டமாக இருக்குது. மக்களோட அன்புக்கு வந்து அளவே இல்லை. நேற்று இப்போ நினச்சா கூட எனக்கு கண் கலங்குது. நேற்று ஒரு வழி தவறி வேற ஒரு ரூட்டில் போயிட்டேன். அந்த ரூட்டில் போனாலும் நான் வர வேண்டிய இந்த அலிபுர்துவார் வரும். ஆனால் வந்து எனக்கு ஒரு 15 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும். திடீர்னு என்னோடய வீட்டில் இருந்து மிஸ்ஸஸ் எனக்கு ஃபாலோ பண்ணி, ஏன்னா என்னோடய ஜிபிஎஸ்ஸை ட்ராக் பண்ணுறாங்க, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு இந்த மாதிரி நீங்கள் தப்பான ரூட்டில் போகிறீங்க, தூரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டோன்னே, இது ஒரு கிராம சாலை, போய் பாருங்கள், நல்லா தான் இருக்கும், போங்க, சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி ஆண்டவர் போயிட்டு இருக்காரு, நம்ம பின்னாடி தானே ஃபாலோ பண்ணி போகிறோம் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு ஆணித்தரமாக இருக்குது. இருந்தாலும் அந்த கிராமத்து வழியாக ஒரு 24 கிலோமீட்டர் பயணம் பண்ணேன். வழக்கமாக நான் அந்த 24 கிலோமீட்டரை அதிகபட்சம் 2 மணி நேரத்தில் கடந்துருவேன். ஆனால் அந்த கிலோமீட்டரை எனக்கு கடக்கிறதுக்கு 4.5 மணி நேரம் ஆச்சு. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு தடையும், ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு தடையும் லைனாக குட்டி குட்டி கிராமங்கள் இருந்தது. அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எனக்கு மேலே காட்டின அன்பு, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, என்னோட மொழி என்னன்னு தெரியாது, என்னோட கொடியும் என்னோட சைக்கிளும் என்னோட பயணமும் தான் அவங்கள வந்து அவ்வளோ உற்சாகப்படுத்தியிருக்கு. என்னை கட்டி பிடிச்சி எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து, என்னோட சைக்கிளில் வந்து ஒரு 10-15 கிலோ வந்து வெயிட் கூடி போச்சு. ஜூஸ் ஆகட்டும், வாட்டர் பாட்டில் ஆகட்டும், பிரெட்டு, பழங்கள், என்னென்ன கிடைக்குமோ, என்னென்ன பக்கத்தில் இருக்கோ, அவங்களுக்கு எது எது தோணுதோ பணம் கொடுத்தாங்க. பணம் மட்டும் நான் வேணான்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவங்களுக்கு மேலும் வந்து சந்தோஷமாயிடுச்சு. உள்ள ஓடி போய் ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து ஏதோ கிடைக்கிறத வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து ரொம்ப அன்பை காட்டினாங்க. இந்த அன்பு எனக்கு வந்து வாழ்நாளில் மறக்க முடியாது. நேற்று இந்த ஒரு குக்கிராமத்தில் பயணம் பண்ணது எனக்கு என்ன ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா, மீண்டும் இதே ஒரு கிராமத்துக்கு நான் இந்த பயணத்தை முடிச்சுட்டு திருப்பி வந்து இவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக இதே கிராமத்து வழியாக பயணம் பண்ணணும்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்கு. இந்த மக்களுக்கு நன்றி. அதோட பேரு சங்கோச் ரிவர். இப்போ நான் அஸ்ஸாமில் இருக்கேன். சென்னையிலேருந்து 2300 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கிறேன். தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்காளம், இப்போ அஸ்ஸாமு உள்ளே போயிட்டுருக்கேன். அங்கங்கே மேகாலயா வரும். இது அத்தின்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க அந்த ஒரு இது. பாருங்க, இது வந்து இழந்த மரம். நான் வந்து மேற்கு வங்காளத்தில் என்ட்ரான டைம்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். முழுக்க பழங்கள் இருக்கு. பறிச்சு சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க. கீழே விழுந்து கிடக்குறது, அது பாட்டு ஏகப்பட்டது விழுந்து கிடக்குது. சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க. இது பழம்.
இது வந்து சங்கோஷ் நதி. இப்போ நான் மேற்கு வங்காளத்தில் இருக்கேன். நதிக்கு அந்த பக்கம் அசாம். நதி ஆரம்பமே அசாம் தான். நதிக்கு இந்த பக்கம் மேற்கு வங்காளம். பாருங்க, இதுவும் பங்களாதேஷ்க்கு தான் போகுது. நல்ல பெரிய நதி தான் நண்பர்களே. இப்போ நான் இருக்கிறது கடாதர் நதி. இதுவும் வங்காளதேசத்துக்கு தான் போகுது. எவ்வளவு அழகா ஓடிட்டு இருக்கு பாருங்க, சுத்தமா இருக்கு. ஏகப்பட்ட நதிகள் இருக்கு. நான் வந்த இந்த 2300 கிலோமீட்டர்ல இங்க ஒரு 30 கிலோமீட்டர் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இது வந்து அலிபுர்தூர்ல இருக்கிற ஒரு சிவன் கோயில். அந்த சிவன் கோயில்ல இருக்கிற